மஹர் சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று பிற்பகல் கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மஹர சிறைச்சாலையினுள் பதற்ற நிலை ஏற்பட்டது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இதில் 7 கைதிகள் காயமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் கைதி ஒருவர் உயிரிழந்தார். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படை, இராணுவம் மற்றும் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். அத்துடன் ஏற்பட்ட பதற்ற நிலையை கண்காணிப்பதற்காக விமானப்படையினால் பெல் 412 ரக ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் என்பனவும் ஈடுபடுத்தப்பட்டன. கைதிகளால் சிறைச்சாலையின் தலைமை சிறை கட்டுப்பாட்டாளரின் அலுவலகத்திற்கும் ஒழுக்கவியல் பிரிவிற்கும் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மேலும் நேற்று பிற்பகல் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்காக உறவினர்கள் மஹர சிறைச்சாலைக்கு சென்ற போதிலும் அவர்களுக்கு சிறைச்சாலையினுள் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கமைய உறவினர்கள் மஹர சிறைச்சாலைக்கு முன்பாக ஒன்று கூடியதுடன் அங்கு அவர்களுக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையில் சில பதற்றமான சூழலும் உருவானது. எனினும் போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். சிறைச்சாலையினுள்ளிருந்து துப்பாக்கிச் சூட்டுச் சத்தங்களை ஒத்த சில சத்தங்கள் கேட்டதையடுத்து கைதிகளை பார்வையிட வந்திருந்த உறவினர்களும் அப்பகுதி மக்களும் போலீஸ் தடைகளை உடைத்துக் கொண்டு செல்ல முற்பட்டதுடன் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினரால் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் அச்சந்தர்ப்பத்தில் கைதிகளை பார்வையிட வந்த உறவினர்களும் அப்பகுதி மக்களும் பாதுகாப்பு தரப்பினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனிடையே நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் மஹர பிரதேசத்தின் சில போலீஸ் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வரை போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். அமைதியை பேணும் நோக்கிலேயே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டதுடன் இதற்கமைய கெந்தலியத்தபாலுவ மேற்கு, கெந்தலியத்தபாலுவ வடக்கு மற்றும் தம்புவ ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு இவ்வாறு போலீஸ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே பதற்ற நிலை நிலவிய மஹர சிறைச்சாலையின் சூழ்நிலையை பார்வையிடுவதற்காக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துய்யகொந்தா மற்றும் புதிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன ஆகியோர் நேற்று இரவு மஹர சிறைச்சாலை வளாகத்திற்கு வருகை தந்திருந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார கருத்து தெரிவிக்கையில் பதற்ற நிலையினால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடி மஹர சிறைச்சாலைக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சிறைச்சாலையினுள் தீவைப்புச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.